என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஆரி ஒர்க் டிசைனை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இப்படி உங்களோட ஃபேப்ரிக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை ஃப்ரேமில் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டிசைனை தான் வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். இந்த டிசைனை ஈஸியாக நீங்களே வந்து வரைய முடியும். இது உங்களுடைய நெக்லைனை வரைஞ்சிட்டு மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு வந்து இது செய்ய தெரியும். இப்போ நான் இந்த ஃப்ரேம் மேலே இந்த பேப்பரை பின்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே உங்களோட டிசைன்ஸை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக ஷேக் ஆகாமல் பார்த்துக்குங்க. இந்த மிக்சரில் கெரோசின் ப்ளஸ் சாக் பவுடர் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். காட்டன் இல்லாட்டி ஏதாவது ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஃபேப்ரிக்கில் எக்ஸஸாக அந்த சொல்யூஷன் வந்து இருக்கக்கூடாது. அதனால் நல்லா இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே இப்படி அப்ளை பண்ணுங்கள். இப்படி ஃபுல் டிசைன்லேயும் அப்ளை பண்ண பிறகு ரொம்ப பொறுமையாக கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ட்ரை ஆன பிறகு இப்படி எடுங்க. பாருங்கள், அந்த டிசைன் வந்து நல்லா உங்களுக்கு ட்ரேஸ் ஆகிருக்கணும். ட்ரேஸ் பேப்பரை அது ஃபேப்ரிக் மேலேருந்து நம்ம எடுத்த பிறகும் ஒரு 2 to 3 minutes இது கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு இப்போ நம்மளோட டிசைனை ஹைலைட்டாக ஃபஸ்ட்டு கோல்டன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் துலிப் பிராண்ட் நம்பர் 14 சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நார்மல் ஆரி ஒர்க் நீடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோல்டன் ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கலாம். இப்போ எனக்கு கிடைக்கிற பிராண்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய சிட்டியில் வந்து கிடைக்காம போகலாம். அதனால நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கும்போது கரெக்டான கலராக, ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் இல்லாட்டி ரொம்ப டல்லாக இல்லாமல் ஒரு நல்ல கோல்டு கலரில் பார்த்து நீங்கள் வாங்கலாம். இப்போ ஜரி ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அந்த கேப்பில் வந்து நீங்கள் இப்படி குந்தன் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு சுகர் பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் சைஸ் நம்பர் 23 நீடில் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சுகர் பீட்ஸோட வந்து சைஸ் கேட்குறீங்க. இட்ஸ் ஆல்ரெடி வெரி டைனி. அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால தான் வந்து அதுக்கு சுகர் பீட்ஸ்னே வந்து நேம் வந்தது. அதனால சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சைஸ் வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சுகர் பீட்ஸ்ன்னு கேட்கும் போதே வந்து உங்களுக்கு இது மாதிரி சைஸில் தான் கொடுப்பாங்க. இப்படி டபுள் ரோ வந்து நான் பீட்ஸ் லைன் வந்து கொடுத்துருக்கேன் இது மாதிரி. அடுத்தது இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, இதோட அவுட்லைன்லையும் நம்ம வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் ஆல் ஓவர் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க.
இப்போ செகண்ட் லைன் பீட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 லைன்ஸ் செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நெக் லைன் அதுக்கிட்ட வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக் அண்ட் நீட் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு சாரியில் வந்து வேறு ஏதாவது கலர் ஹைலைட் ஆகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஹைலைட் பண்ணணும். அதனால் இந்த கேப்பில் வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து கொடுக்குறேன். இல்லை எனக்கு வந்து எந்த கலரும் ஹைலைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேப்பில் இதே பர்பிள் கலர் இல்லை உங்களுடைய ஃபேப்ரிக் வந்து ப்ளூ கலர் எந்த கலராக இருந்தாலும் அதே கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கூட வந்து நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். இப்போ நான் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக லாங் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு அவுட்லைன் மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து இது மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்படி லாங் ஸ்டிச்சஸாக கொடுக்காம குட்டி செயின் ஸ்டிச்சஸாக கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இப்படி லாங் ஸ்டிச்சஸ் கொடுக்குறப்ப நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும். இப்போ இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கங்கே வந்து ஃப்ளவர் மாதிரி மோட்டிவ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது மாதிரி கொடுக்குறப்ப ரொம்பவே உங்களுக்கு வந்து கிராண்டாக இருக்கும். இந்த டிசைனை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னுடைய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.